ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி பொட்டுக்கடலை லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பொட்டுக்கடலை லட்டு பண்றதுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலை, அரை கப் வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை இருந்துச்சுன்னா போதுங்க. குயிக்கா ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்ப பொட்டுக்கடலை லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை லட்டு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜார் ஈரப்பதம் இல்லாம தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா நைஸா மையும், நமக்கு லட்டும் 10-15 நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். இதை இப்ப நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட அரை கப்புக்கும் குறைவா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், அதுவும் இல்லைன்னா நீங்க சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. அரை கப்புக்கும் குறைவா சேர்த்துனீங்கன்னா போதும். இதுவே நமக்கு நல்லா ஸ்வீட்னஸா இருக்கும். இப்ப இதை திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பொட்டுக்கடலையை நைஸா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்பதான் பொட்டுக்கடலை நல்லா மையும். இப்ப இது கூட வாசனைக்காக ஒரு ஸ்பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். ஏலக்காய் பவுடர் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்க்கிற போது லட்டு நல்லா மனமாவும் ருசியாவும் இருக்குங்க, அதுக்காக தான். இப்ப நல்லா கலந்தாச்சு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் நெய் லைட்டா உருக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். நெய் அதிகமா தேவைப்படாதுங்க, 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். நெய் சேர்த்துட்டு இது சூடா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்பூன்ல கலந்துட்டு அதுக்கப்புறமா கைவிட்டு கலந்துக்கலாம். நெய் அதிகமா சேர்த்திட்டாலும் நமக்கு லட்டு திகட்ட ஆரம்பிச்சுடுங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதில் வெதுவெதுப்பான பால் சேர்த்தி கூட லட்டு பிடிச்சிக்கலாங்க. அதுவும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். 2-3 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. இப்போ ஒரு டைம் ஸ்பூன்ல கலந்துட்டு கை பொறுக்கிற சூட்ல கை விட்டு கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துடுங்க. அப்பதான் நம்ம சேர்த்திருக்கிற வெல்லமும் பொட்டுக்கடலையும் நல்லா சேர்ந்து வரும். நம்ம பால் சேர்த்தி செய்யற போதும் இந்த பொட்டுக்கடலை லட்டு ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. 2-3 நாள் வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். நெய் சேர்த்தி செஞ்சோம்னா 10-15 நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம். பாருங்க, இது மாதிரி கைகள்ல நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் நல்லா சேர்ந்து வரும். பாருங்க, இப்ப நல்லா கலந்து எடுத்தாச்சு. உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிக்கிற போது கைகள்ல நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிங்க. அப்பதான் உடஞ்சிடாம நல்லா இறுக்கமா இருக்கும். பாருங்க, இந்த சைஸ்ல இருக்கிற மாதிரி எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. செஞ்ச மறு நிமிஷமே தட்டு காலி ஆயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்பவே ஹெல்தியான பொட்டுக்கடலை லட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.